சுவாமியே சரணமையப்பா. அன்பு சார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் இந்த அமைப்பானது ஒரு அகில பாரத அமைப்பாகும். இந்த அமைப்பு துவங்குவதற்கு மூல காரணம், நம்முடைய தமிழகத்திலே குருசாமி என்று சொன்னால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரக்கூடியவர் மறைந்த மதிப்புக்குரிய எம்என் நம்பியார் குருசாமி அவர்கள். அவர்களுடைய நீண்டகால ஒரு கனவானது நாடு முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐயப்ப பக்தர்களை ஒரு அமைப்பின் கீழே, ஒரு குடையின் கீழே கொண்டு வர வேண்டும். 3 விஷயங்களுக்காக இதற்காக ஒரு அமைப்பு துவங்க வேண்டும், இவர்களை இந்த அமைப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய கனவு. முதல் விஷயம், நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடைய ஒரு சிரத்தையானது மிக கடுமையான விரத நெறிமுறைகளை கடைபிடித்தார்கள். அந்த 48 நாட்களை முழுமையாக விரதம் இருந்து கடைபிடித்து சபரிமலைக்கு போகக்கூடிய ஒரு காட்சியானது இருந்தது. மிக எண்ணிக்கை குறைவு அந்த காலத்தில். ஆனால் அந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை கண்டாலே போதும், அவர்களை பார்க்கிற பொழுது ஒரு பக்தி பரவசம், அவர்கள் மீது ஒரு மதிப்பு, மரியாதை இவையெல்லாம் இருக்கும் சமுதாயத்தின் மத்தியிலே. ஆனால் எண்ணிக்கை கூட கூட இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட மகர மண்டல காலங்களிலே சுமார் 5.5 கோடியிலிருந்து 6.5 கோடி பக்தர்கள் ஐயனை தரிசனம் காண வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி வரக்கூடிய அந்த பக்தருடைய தரமானது முன்பு காலம் போல இல்லை. அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த பக்தர்களை ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும், அவர்களை நெறிப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சக்தி அது. அப்படி அவர்கள் சமுதாயத்தில் பயன்படக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும், அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உயர வேண்டும். அந்த நோக்கத்தோடு முதலில் இவர்களை எல்லாம் அமைப்பின் கீழ் கொண்டு வரணும், அதற்கான ஒரு அமைப்பு வேண்டும் என்று நமது நம்பியார் குருசாமி அவர்கள் விரும்பினார்கள். இரண்டாவது ஒரு விஷயம், இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சபரிமலை, இந்த சபரிமலையினுடைய சாநித்தியம் பாதுகாக்கப்பட வேண்டும். சபரிமலைக்கு தொடர்ந்து தொடர் தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 1950 துவங்கப்பட்டது. சபரிமலை கோவில் தீயிட்டு கொளுத்தப்பட்டதெல்லாம் நமக்கெல்லாம் வரலாற்றில் தெரியும். பல்வேறு விதமான தாக்குதல்கள் தொடர்ந்து அந்த சபரிமலை மேல. அதற்கு காரணம் நமக்கெல்லாம் தெரியும். சபரிமலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பந்தனந்திட்டா மாவட்டமானது பெரும்பான்மை கிறிஸ்துவ சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவர்கள் மத்தியிலே இந்த பக்தி வளரக்கூடிய காட்சி, பக்தர்கள் வரக்கூடிய காட்சி, அவர்களுடைய சிரத்தை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சபரிமலையினுடைய சாநித்தியத்தை குறைக்க வேண்டும், குலைக்க வேண்டும், அந்த நம்பிக்கையை குறைக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சாநித்தியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது 2வது விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டோம். நாம் தெரிவிக்கிறோம். 3வது விஷயம், சபரிமலைக்கு வரக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான அடிப்படையான பல்வேறு விதமான சேவைகள் தொடர வேண்டும். குறிப்பாக வரக்கூடிய பக்தர்கள் நல்ல விதமான ஒரு அன்னதானம், குடிநீர், மருத்துவ வசதி, ஸ்ட்ரக்சர் சர்வீஸ், இப்படி பல்வேறு விதமான சேவைகளானது நடத்தப்பட வேண்டும் என்பது 3வது விஷயம். இந்த 3 விஷயங்களுடைய அடிப்படையில் துவக்கப்பட்ட அமைப்பு தான் நம்முடைய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம்.
2008 துவங்கப்பட்ட இந்த அமைப்பு ஆரம்பத்தில் 4 மாநிலத்தில், தென் மாநிலங்களை மையமாக வைத்து துவங்கப்பட்டது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அதோடு இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, இந்த மாநிலங்கள் மையமாக வச்சு தான் முதல்ல நாம் அமைப்பை துவங்கினோம். இன்று இந்த அமைப்பானது ஒரு மிகப்பெரிய அகில பாரத அமைப்பாக ஏறத்தாழ ஒரு 18 மாநிலங்களில் மாநில அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொன்ன அடிப்படையில் சேவையான இந்த 3 விஷயங்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய சேவைகள், சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கான சேவைகள் ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. 2வது விஷயம் பாதுகாப்பு என்பது சமீபத்தில் நடந்த இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பின்பாக வந்த ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜமே நேரடியாக கையில் எடுத்து கடந்த 6 மாதங்களாக கிட்டத்தட்ட அனைத்து இந்து அமைப்புகள், துறவியர்கள், சன்னியாசிகள், பந்தல ராஜ குடும்பம், தந்திரி குடும்பம், இன்னும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பெரியவர்கள் இவர்களெல்லாம் இணைத்து சபரிமலை கர்ம சமிதியானது அமைக்கப்பட்டது. அந்த கர்ம சமிதியின் மூலமாக பல்வேறு விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இந்த 6 மாதங்களில் நடந்து கொண்டிருப்பது என்றால் நம்முடைய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சாதனை கிடைக்கிறது. ஆகவே இந்த 3 விஷயங்கள் நல்ல அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தடவை ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன கிராமங்களிலும் இந்த தர்மமானது ஐயப்ப தர்மம், ஐயப்ப தர்மம் என்றால் நம்முடைய சனாதன தர்மம், இந்து தர்மம் தான். அந்த தர்மம் இன்னும் ஆழமாக மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். அதற்காக வருகிற செப்டம்பர், அக்டோபர் ஆகிய 2 மாதங்கள் தமிழகம், புதுச்சேரியிலே ஸ்ரீ ஐயப்ப தர்ம பிரச்சார ரத யாத்திரை என்கிற அளவிலே 18 ரதங்கள் 2 மாவட்டத்துக்கு ஒரு ரதம் வீதம், முழுமையாக இந்த 2 மாதங்கள் ஒரு ரதமானது ஒரு நாளைக்கு 4 இடங்களுக்கு போகும். காலையில் 2 இடம், மாலையில் 2 இடம், இப்படி இந்த ரதமானது போகுது. இதற்கு முன்பாக இந்த ரத யாத்திரை வெற்றிகரமாக நினைத்த அளவிலே நடப்பதற்காக மாநில அளவிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கமிட்டி, மாவட்ட அளவிலே வரவேற்பு கமிட்டி, மாவட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒன்றிய தலைநகரங்களே ஒன்றிய கமிட்டி, ஒன்றியத்தின் கீழ் இருக்கக்கூடிய நகர முனிசிபல் அளவிலே வரவேற்பு கமிட்டி, கிராம பஞ்சாயத்து அளவிலே வரவேற்பு கமிட்டி என கமிட்டிகளானது இந்த 2-3 மாதங்களில் அமைக்க போகிறோம். இந்த ரத யாத்திரை மூலமாக 6 விதமான விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல இருக்கிறோம். ஒன்று, என் கிராமம், இந்த கிராமம் என்னுடைய கிராமம் என்கின்ற உணர்வை அந்த மக்களுக்கு உருவாக்க வேண்டும். அதன் மூலமா அந்த கிராமத்தை தலை சிறந்த கிராமமாக, ஒரு முன்னுதாரணமான கிராமமாக, அந்த கிராமம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்த கிராமமாக உருவாக்குவோம் என்கின்ற சபதத்தோடு அவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்டை கொண்டு செல்வோம். 2வதாக, என் கோவில், அந்த கிராமத்தில் சிறியதோ பெரியதோ இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் பொலிவோடு இருக்க வேண்டும். எல்லா விதமான விழாக்கள் நடக்க வேண்டும், எல்லா பூஜைகள் நடக்க வேண்டும். அப்படி பொலிவோடு அந்த கோவில்களை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். இது 2வது கான்செப்ட், என் கோவில். 3வது, என்னுடைய தர்மம். இன்னைக்கு உலகத்திலே மிக பழமையானது ஒரு தர்மம் என்றால் நம்முடைய சனாதன தர்மம். நாமெல்லாம் சனாதன தர்மம் பெரும்பான்மையானவர்கள் தேசத்தில். ஆனால் நம்முடைய தர்மத்தை பற்றி, நம்முடைய மதத்தை பற்றி முழுமையாக தெரியுமா என்று கேட்டால் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆகவே இந்த கிராமங்களில் என் தர்மம் என்கின்ற அளவிலே முழுமையாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களும் தெரிந்தவர்களாக, தர்மத்தை புரிந்தவர்களாக, அறிந்தவர்கள், அப்படி உருவாக்க ஒரு முயற்சி, என் தர்மம். 4வதாக, என்னுடைய நீர்நிலைகள். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியோ, குளமோ, நதிகளோ
நீர்நிலைகளை பாதுகாப்போம், பராமரிப்போம் என்கின்ற உணர்வினை ஏற்படுத்துவது. இது 4வது விஷயம். 5வது விஷயம், என்னுடைய மண். என்னுடைய மண் என்றால் இன்று மண் அத்தனை மலடா போயிருக்கு. செயற்கையான உரங்களை போட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க விஷத்தை தான் இன்னைக்கு நாமெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். இன்று நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்கு. ஆர்கானிக் ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு தேடி ஓடிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயம் வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்கு. ஆகவே அந்த கிராமத்தில் இயற்கை விவசாயம் நடக்க வேண்டும் போல அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகள், பசுக்கள், இவைகளை பாதுகாக்க வேண்டும். அதோடு கூட சுற்றுச்சூழல்களை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரம் வளர்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சொச்சு கிராமம், கிட்டத்தட்ட பாரத நாட்டில் இன்னைக்கு சொச் பாரதம் அப்படி சொல்றோமா, அந்த கிராமமானது தூய்மையான கிராமமாக, சொச்சு கிராமமாக உருவாக வேண்டும். இது என் மண் என்கின்ற ரீதியில விஷயம். அடுத்ததாக என்னுடைய குடும்பம். இன்னைக்கு குடும்ப சூழ்நிலையில் கூட மாறி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பொள்ளாச்சியில் நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடுகளிலும் இன்னைக்கு குழந்தைகளை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே அந்த கிராமத்தில் ஒரு இந்து குடும்பம் எப்படி இருக்கணும், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அவர்களுடைய கடமை என்ன, எப்படி இருக்கணும், அந்த குடும்பம் எப்படி அமைய வேண்டும், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு. இப்படி இந்த 6 விதமான சிந்தனைகளோட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்குவோம் என்கின்ற ரீதியில் இந்த ரதமானது இந்த கிராமத்தில் போகும். கிராமத்தில் 2 மணி நேரம் நிகழ்ச்சி இருக்கும். நான் சொன்ன இந்த 6 விதமான கான்செப்டுகளை சொல்லி இதற்காக இந்த கிராமத்தை, இந்த 6 விதமான விஷயங்களை இந்த கிராமத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்கின்ற அளவில் அந்த கிராமத்தில் ஒரு குழுவானது அமைக்கப்படும். சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய அடிப்படை கிளை என்று சொன்னால் யோகம் என்று அர்த்தம். அங்கு ஒரு யோகமானது அன்னைக்கு அறிவிக்கப்படும். இந்த யோகம் என்பது சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஒரு 2 மணி நேரம் அந்த கிராம மகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவரையும் இணைத்து நல்ல ஒரு பக்தி பஜனைகள் துவங்கி சத்சங்கங்கள் இதெல்லாம் நடக்கும் 2 மணி நேரம் வாரம் வாரம். அதில் நான் சொன்ன இந்த 6 கான்செப்டை பற்றி சிந்திக்கவும் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் முன்னேற்றுவதற்கு, இந்த 6 விதமான விஷயங்கள் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையை முன்வைப்பார்கள் வாரந்தோறும். இப்படி அந்த கிளை யோகமானது துவக்கப்படுகிறது. அன்றைய தினம் ஒரு கொடி, நம்முடைய சமாஜத்தினுடைய கொடியேற்று விழா, அந்த குழுவை அறிவித்து அவர்களை பதிவு செய்து அவர்களுக்காக ஒரு அந்த யோகத்திலே வழிபடக்கூடிய ஒரு ஐயப்பனுடைய படம் அங்கே அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அன்று முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையுமானது இந்த யோகமானது நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு 2 மாதம் நடக்கிற போது 3வது மாதத்திலிருந்து அவர்கள் 5 விதமான சேவைகளையும் துவங்குவார்கள். முதல் சேவை வித்யாலயம். வித்யாலயம் சொன்னால் அந்த கிராமத்தில் படித்த மாணவர்கள், மாணவியர்கள், கல்லூரி படித்த மாணவியர்கள், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், அவர்கள் கொண்ட ஒரு குழுவானது அமைக்கப்படும். அந்த குழுவானது அந்த கிராமத்தில் ஒரு நல்ல ஃப்ரீ டியூஷன் சென்டர், வாரத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றிய ஒரு சமய வகுப்பு, பண்பாட்டு வகுப்புகள் நடக்கும் 2 மணி நேரம். இது வித்யாலயம் என்கின்ற ரீதியிலே துவங்கப்பட இருக்கக்கூடிய ஒரு சேவை. 2வது சேவை வைத்தியாலயம். அந்த கிராமத்தில் இருப்பவர்களும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு. முன்காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாங்க. இன்று நோய்களுடைய பட்டியல் எடுத்தால் கணக்கில் இடங்க போயிருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு, நம்முடைய உண்ணுகிற உணவு முறை மாறி போச்சு, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் திரும்ப பழையபடி அன்று எப்படி வாழ்ந்தார்களோ அந்த நிலைக்கு அவர்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக மாதந்தோறும் அதற்கான மருத்துவ முகாம்கள், விழிப்புணர்வு முகாம்கள், தினசரி ஒரு யோகா வகுப்பானது அங்கே துவங்கப்படும். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய, நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான நம்முடைய ஸ்ரீ ரவிசங்கர் முதல் கொண்டு பல்வேறு பாபா ராம்தேவ் இப்படி போன்றவர்களெல்லாம் யோகாவை மிக பெரிய அளவில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் துணையோடு அந்த ஒவ்வொரு கிராமங்களும் ஒரு யோகா வகுப்பானது துவங்கப்படும்.
அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு உண்டான ஒரு அடிகோலாகும் இந்த 2வது சேவை. 3வது சேவை தேவாலயம். நான் முன்பு சொன்னது போல ஒவ்வொரு கோவில்களும் விசேஷமான எல்லா விதமான பூஜைகளும் நடக்கும். அதில் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஒருங்கிணைவாங்க. கோவில்கள் யாரோ நிர்வாகம் பண்ணுறா, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவேன் அப்படி இல்லை. அந்த கிராமத்தில் இருப்பவர்களெல்லாம் ஒவ்வொரு கோவிலையும் நேரடியாக பங்கெடுத்து அந்த கோவிலுடைய பராமரிப்பு, வழிபாடுகள், விழாக்கள் அத்தனையும் அவர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குவது. மாதந்தோறும் பெண்கள் ஒவ்வொரு கோவிலிலும் தீப பூஜைகள் நடத்துவது, இப்படி எண்ணற்ற சேவைகளை, அந்த வழிபாடுகளை ஆலயங்கள் பொலிவோடு இருப்பதற்காக தேவாலயம் என்கின்ற சேவை தோன்றும். 4வது சேவை அண்ணாலயம். அண்ணாலயம் என்றால் ஐயப்பனுடைய உத்திர நட்சத்திரம். நம்ம வாரந்தோறும் யோகத்தில் 2 மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் மாசத்துல ஒரு நாள் விசேஷமான ஒரு வழிபாடு இருக்கும். உத்தர பூஜை அன்னைக்கு இன்னும் விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு அந்த கிராமத்தில் பிரசாதம் என்கின்ற அளவில் கொடுக்க ஆரம்பித்து, அந்த கிராமத்துக்கு போனால் மதியத்தில் போனால் பசியார அங்கே உணவு கிடைக்கும், ஒரு அன்னதானம் நடக்கும், அங்கே போனாக்கா நமக்கு உணவு கிடைக்குங்கிற ரீதியில் அண்ணாலயம் என்கின்ற சேவையை துவங்க வைக்கிறது. 5வதாக புஸ்தகாலயம். அந்த கிராமத்தில் ஒரு லைப்ரரி, நூல் நிலையம், நல்ல ஆன்மீக புத்தகங்கள், ராமாயணம், மகாபாரதம், எண்ணற்ற புத்தகங்கள் இருக்குது நம்முடைய இந்து சமய புத்தகங்கள். அப்படிப்பட்ட எல்லா விதமான ஆன்மீக புத்தகங்கள், பக்தி புத்தகங்கள், அது அத்தனையும் அந்த லைப்ரரியில் இருக்கும். இந்த தேசத்தை பற்றிய ஒரு உண்மையான வரலாற்று புத்தகங்கள் இருக்கும். அப்படி இந்த தேசத்தில் யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்தார்களோ அவர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாறு கொண்ட புத்தகங்கள்லாம் அந்த நூல் நிலையத்தில் இருக்கும். அந்த கிராமத்தில் இருப்பவர்களெல்லாம் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டி அவர்கள் அந்த புத்தக நூல் நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாக்குவதற்காக இந்த 5வது சேவை. இந்த 5 சேவைகளும் துவங்கியாச்சுன்னா முதல்ல யோகம், அந்த கிராமம் யோகம், ஐயப்ப சேவா சமாஜத்து யோக கிராமம் ரதம் போனபோது அதன் பின்பாக ஒரு ஓரிரு மாதங்களில் அது சேவா கேந்திரம் கிராமம் அப்படி என்று அதற்கு பெயர் சூட்டப்படும். எண்ணி ஒரு 3 ஆண்டுகள் இந்த விஷயங்கள் தொடர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பெரியவர்களும் அதில் பங்கெடுக்க வைக்கிறோம். எண்ணற்றவர்கள், அது குடும்பத்தில் இல்லறத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், எல்லா துறையை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அவர்களை தான் இந்த குழுக்குள்ளே கொண்டு வரோம். அவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து தான் இந்த சேவைகளும் இந்த 6 விதமான கான்செப்டில் அந்த கிராமத்தை முன்னுதாரணமான ஒரு கிராமமாக முன்னேற்றுவதற்கெல்லாம் செயல்படக்கூடிய அந்த சூழ்நிலையை சமாஜமானது முன்னெடுத்து செல்லும். இந்த அருமையான இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இன்று பல்வேறு விதமான மடாதிபதிகள், துறவியர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ரத யாத்திரையை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விழாவானது சென்னையிலே மே மாதம் கடைசியிலே நடைபெற இருக்கிறது. அதில் நம்முடைய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அந்த அறிமுக விழாவை முன்னிருந்து அவர்கள் முன்னிலையிலே அறிமுக விழாவானது நடக்க இருக்கிறது. அந்த அறிமுக விழாவிலே பந்தல ராஜா அவர்களும், நம்முடைய சபரிமலையினுடைய தந்திரி அவர்களும், மேலும் பிரதான தந்திரி அவர்களும், நம்முடைய தமிழகத்திலே ஆன்மீக ரீதியாக, பக்தி ரீதியாக பாடல்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய வீரமணி ராஜு அவர்கள், அதே போல இந்த சமாஜத்தினுடைய அகில பாரத பொறுப்பாளர்கள், 4 மாநிலங்களும் இதே போல ரத யாத்திரை நடக்க போகிறது. நான் தமிழகத்தில் 18 ரத யாத்திரைன்னு சொன்னேன். இதே போல ரத யாத்திரை 4 மாநிலங்களில் 5 மாநிலங்களில் நடக்க போகுது. 1 கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 41 ரதங்கள் இது நடக்க போகுது. அதனால் அந்த 5 மாநிலங்களில் கூடிய இந்த ரத யாத்திரை நடத்தக்கூடிய அந்த மாநில பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிக ஸ்ரத்தையோடு வழி நடத்தக்கூடிய குருசாமிகள், நீண்ட நாள் அனுபவம் வாய்ந்த குருசாமிகள் எல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர் அப்படி இந்த விழாவுக்கு நாம் அழைக்க இருக்கின்றோம். அவர்களெல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த விழா அறிமுக விழாவுக்கு அப்புறம் இந்த ரதங்கள் எல்லாம் தயாராகும். இந்த ரதம் நான் பின்னாடி இந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ரதத்தினுடைய மாடல் அனுப்புகிறேன். இந்த மாடலில் தான் அந்த ரதமானது இருக்க போகிறது. இந்த ரதம் வரும்பொழுதே ஒவ்வொருவருக்கும் ஒரு அருமையான ஒரு படம், யோகம் துவங்குவதற்கான ஐயப்பனுடைய படம், அங்கே கொடியேற்று விழா, அதோட
இந்த கிராமத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு சங்கல்பத்தை எடுக்கக்கூடிய சங்கல்ப கயரானது, ஐயப்பனுடைய பூஜையில் வைக்கப்பட்ட கயரானது அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் கட்டப்படும். அதே போல சபரிமலையிலே சன்னிதானத்திலே செப்டம்பருக்கு முன்பாக ஆகஸ்ட் மாதமே அந்த சன்னிதானத்திலிருந்து தீபமானது ஏற்றி கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு ரதத்திலும் அந்த தீபமானது அந்த ரதத்திலே வரும். அந்த ரதத்திலே வரக்கூடிய அந்த தீபத்தை ஒவ்வொரு கிராமத்தில் எந்த கிராமத்தில் போய் அந்த நிகழ்வு நடக்க போயிட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த தீபத்தை தங்கள் இல்லங்களிலிருந்து ஒரு தீபத்தை கொண்டு வந்து தீபத்தை ஏற்றி அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும். இந்த தீபம் அன்றைக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபமானது அவங்களும் கூட ஒரு உறுதி எடுக்கணும். இந்த தீபத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் இல்லங்களில் மாலைதோறும் நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றி எங்கள் குடும்பத்தோடு சேர்த்து குடும்ப பிரார்த்தனை செய்வோம் என்கின்ற சபதத்தை எடுக்க வைக்கிறோம். ஸோ இப்படி மக்கள் மத்தியில் ஒரு இந்து விழிப்புணர்வு, சமுதாய உணர்வு, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். அந்த கிராமத்தை ஒரு சுயநலம் இல்லாமல், பிரதிபலனை எதிர்பாராமல் அந்த கிராமத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ரீதியிலே அப்படிப்பட்ட ஒரு குழுவை நாம் அன்று அறிவிக்க போகிறோம். ஏறத்தாழ தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் 5000 இடங்களிலே 5000 குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த 5000 குழுக்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு 3 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதன் மூலமாக அடுத்தடுத்து கீழே இருக்கக்கூடிய 12000 பஞ்சாயத்துகள் தமிழகத்தில் மட்டும் இருக்குது. 12000 பஞ்சாயத்துகளும் இந்த யோகங்கள் தொகுக்கப்பட்டு இந்த 12000 கிராமங்களிலும் கூட இதே நிலையை நாம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் கொண்டு செல்ல இருக்கிறது. நான் கேட்பதெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப சுவாமிகளும், ஆன்மீகவாதிகளும், பக்தி நிறைந்தவர்களும், ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆலய நிர்வாகிகள், இப்படி இருக்கக்கூடியவர்களெல்லாம் உங்கள் மாவட்டத்தில் இதற்கான ஒரு வரவேற்பு கமிட்டி அமைக்கிற பொழுது மாநில அளவிலே வரவேற்பு கமிட்டியிலே, மாவட்ட அளவிலே வரவேற்பு கமிட்டியிலே, ஒன்றிய அளவிலே வரவேற்பு கமிட்டியிலே, நகர முனிசிபல் அளவிலே அமைக்கக்கூடிய அந்த வரவேற்பு கமிட்டியிலே, கிராமத்தின் அளவிலே அமைக்கக்கூடிய அந்த வரவேற்பு கமிட்டியிலே நீங்கள் இணைய வேண்டும். எந்த அளவில் வேணாலும் நீங்கள் எல்லாம் இணையலாம். ஆகவே நீங்கள் அவசியம் நீங்கள் எல்லாம் இந்த புனிதமான ஒரு மிகப்பெரிய காரியம், இந்த காரியத்தில் நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி, இது ஏற்பட்டால் விட்டால் தமிழகத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய இந்த மதமாற்றங்கள், நம்மளுக்கு இந்து விரோதமாக இருக்கக்கூடிய நாத்திகவாதங்கள், இது அத்தனையும் வேரடி மண்ணும் இல்லாமல் இந்த பூமி, தமிழக பூமியானது ஆன்மீக பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி அப்படிங்கிறத உறுதிப்படுத்த போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, யாரோ பேரையும் சொல்லிட்டு இவன் மண்ணு அவன் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது மாறணும். இது தெய்வீக பூமி, ஆன்மீக பூமி, திருக்கோயிலில் இருந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எண்ணற்ற சித்தர்கள் அவதரித்த பூமி என்பதை மீண்டும் நாம் புதுப்பிக்கப் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதுப்பிக்கக்கூடிய அந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.